விஜயராஜா இருந்து நான் நடிக்க வந்தேன். இங்கே வரும்பொழுதுதான் எனக்கு விஜயகாந்த் அப்படின்னு பேரை மாத்தினாரு டைரக்டர் கே விஜயன் அவர்கள். எவ்வளவு கதாநாயகர்கள் என்னோட நடிக்க மாட்டேன்னு சொன்னதும் உண்டு, பின்னாடி அவங்களே என் கூட நடிச்சதும் உண்டு. இது ரெண்டும் இந்த சினிமாவில் சந்திச்சிருக்கேன். ஆரம்பத்தில் நான் சினிமாவில் கஷ்டப்பட்டு தான் நான் முன்னுக்கு வந்தேன், சாதாரண முன்னுக்கு வரல. எவ்வளவோ அசம்பாவிதங்கள் நடந்திருந்தாலும் கூட அந்த அசம்பாவிதங்கள் தான் என் வாழ்க்கைக்கு முன்னேற்றத்துக்கு ஒரு படியாக அமைஞ்சது. எல்லாரும் சொல்லுவாங்க வெற்றியை வெற்றி கிடைச்சோன்னா அதை படியாக்க. நான் தோல்வியை தான் என்னுடைய வெற்றிக்கு ஒரு படியாக அமைத்துக் கொண்டு நான் முன்னேறிக்கிட்டே போனேன். முதல்ல ஒரு 3 படத்தை நான் ஹீரோவாக நடித்தேன். அந்த 3 படம் எனக்கு ஓடலைன்னு விஜயகாந்த் மார்க்கெட் இல்லை, விஜயகாந்த் சரியில்லை, வேண்டாம் வேண்டாம் வேண்டாம்னு சொன்னாங்க. அதே ஒரு முன்னுதாரணமாக எடுத்துக்கொண்டு சில தயாரிப்பாளர் வந்தாங்க. எனக்கு சட்டமுறை இருட்டறிஞரை படம் தான் ஒரு மாற்றாக அமைஞ்சது. அது வந்ததுக்கப்புறம் ஒரு 18 படத்துக்கு அப்புறம் திரும்ப 2 வருடம் எனக்கு மார்க்கெட் கிடையாது. அப்பவும் ஏளனங்கள் என்னென்னமோ பேசப்பட்டது. இதே மாதிரி டிஸ்ட்ரிபியூட்டர் இது மாதிரி வருவாங்க தயாரிப்பாளர்.